வணக்கம். நான் விஜயகுமார். ஏபிஎன் பிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக திரை விமர்சனம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய திரை விமர்சனம் பகுதியில் நாம பார்க்க போகின்ற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா லப்பர் பந்து. இந்த படத்தை மிக சிறப்பான முறையில உருவாக்கணும் அப்படின்ற ஒரு எய்ம்ல சிறப்பா சிந்திச்சு கதை அமைச்சு திரைக்கதை அமைச்சு வசனம் எழுதியிருக்கிறாரு தமிழரசன் பச்சைமுத்து அவர்கள். இந்த படத்தை பிரின்ஸ் பிக்சர்ஸ் மூலமாக லக்ஷ்மண் குமார் அவர்கள் தயாரித்திருக்கிறார். படம் மிகவும் அருமையாக எடுக்கப்பட்ட ஒரு படமாக இது உருவாகி இருக்கிறது. இந்த படத்துல அட்டகத்தி தினேஷ், ஹரிஷ் கல்யாண், காளி வெங்கட், பாலசரவணன் இப்படி எல்லாரும் நடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி நடிகைகள்ல பாத்தீங்கன்னாக்கா சுவாசிகா, அப்புறம் அஞ்சனா, இவங்கெல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. படத்துல நடிப்புல தன்னை ஸ்கோர் பண்ணியிருக்கிறது இந்த படத்துல யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா சுவாசிகா. அற்புதமா நடிச்சிருக்கிறாங்க. அவங்களோட நடிப்பு மிகவும் பாராட்டக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அதே மாதிரி எல்லா படங்களிலும் அட்டக்கத்தியை போலவே இருக்கும் தினேஷ் இந்த படத்துல தான் ஒரு உண்மையான கத்தி என்பதை நிரூபித்திருக்கிறார். அவரும் இந்த படத்துல மிக சிறப்பா நடிச்சிருக்கிறாரு. ஹரிஷ் கல்யாண் வழக்கமா அவருடைய நடிப்பு மிக சிறப்பா பண்ணியிருக்கிறாரு. சஞ்சனாவும் மிக அற்புதமான முறையில இந்த படத்துல நடிச்சிருக்கிறாங்க. பாலசரவணன் கேட்கவே வேண்டியதில்லை. சரியான நேரத்துல பஞ்சு பேசி ரசிகர்களை மிகவும் ரசிக்க வைத்திருக்கிறார். இப்படி எல்லா நடிகர்களுமே போட்டி போட்டு நடிக்கக்கூடிய அளவுக்கு கதாபாத்திரங்களை உருவாக்கி அந்த கதாபாத்திரங்களின் மூலமாக ரசிகர்களை ரசிக்க வைக்கக்கூடிய திறமான ஒரு திரைக்கதையை உருவாக்கி இந்த படத்தை கொடுத்திருக்கிறார் இயக்குனர் அவர்கள். இதுல மெயினான ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்கிறாருனாக்கா, ஈகோவுக்கும் பாசத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். வீட்டுக்குள்ள பாசத்துல அடிபட்டு போயிருக்கிறாங்க. ஆனா வெளியில ஈகோவால ஒருத்தர் போட்டி போட்டு அட்டகத்தி தினேஷும் ஹரிஷ் கல்யாணும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்குள் அவர்களுடைய பிரச்சனைகள் வெடிக்கிறது. இந்த ஈகோவால ஹரிஷ் கல்யாணுடைய காதல் ஜெயிக்குதா இல்லையான்னு தான் கிளைமேக்ஸ். அது மட்டும் இல்ல, ஹரிஷ் கல்யாணும் அட்டகத்தி தினேஷும் கிரிக்கெட் ஆடுறாங்க. இந்த கிரிக்கெட்ல கிளைமேக்ஸ்ல ஒரு சஸ்பென்ஸ் வச்சு உடைக்கிறாரு டைரக்டர். மிக சிறப்பா பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட இசை மிக பொருத்தமா அமைச்சிருக்கிறாங்க. பாடல்கள்லாம் கேட்கும்படி அற்புதமான பாடல்களா இருக்கு. அந்த அளவுக்கு பாடல்களும் மிக சிறப்பாக அமைந்திருக்கின்றது. வசனங்களும் மிக சிறப்பாக அமைந்திருக்கின்றது. நடிகர்கள் அனைவரும் போட்டி போட்டு நடித்திருக்கின்றார்கள். படத்தின் இறுதி காட்சியில் காட்டப்படும் அந்த மாற்றமான ஒரு விஷயம் ஏற்கத்தக்கது, வரவேற்கத்தக்கது. எந்த ஒரு மனிதனுக்கும் திறமைதான் மிக முக்கியம் என்பதை இந்த கதை அழுத்தமாக சொல்லியிருக்கின்றது. திறமையை தவிர வேறு எதுவும் ஒரு மனிதனை உயர்த்தாது என்பதை மிகவும் அழுத்தமாகவும் ஆழமாகவும் இயக்குனர் அவர்கள் இந்த படத்தின் மூலமாக பதிவு செய்திருக்கின்றார். இந்த படம் மிக சிறப்பாக வந்திருக்கிறது. நிறைய இடங்கள்ல ரொம்ப சென்டிமெண்டா பண்ணியிருக்காங்க. இந்த காலத்து படத்திலையும் பார்த்து கண்கலங்க முடியுமா அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. அப்படி கண்கலங்க முடியும்னு சில இடங்கள்ல காமிச்சிருக்கிறாங்க. சுவாசிகா ஒவ்வொரு இடத்துலையும் அவங்களுடைய நடிப்பை முத்திரை பதிச்சிருக்கிறாங்க. அதே போல அட்டகத்தி தினேஷும் அவருடைய நடிப்பை சிறப்பாக்கி இருக்கிறாரு. ஆனால் இந்த படம் நடிப்பாலும் வசனங்களாலும் திரைக்கதையாலும் இசையாலும் மிக சிறப்பாக உருவாகி இருக்கிறது. எனவே இந்த படத்தை அனைவரும் திரையரங்கிற்கு சென்று பார்த்து இந்த படத்தை வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.